சிந்து பைரவி நியூ பிரமோ பைரவி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப சிந்து இருந்துட்டு ஒரு நிமிஷம் பைரவி எங்க போயிட்டு வரீங்கன்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோன்ற மாதிரி சொல்றாங்க. யாருக்கு என்னாச்சு? இல்லை எனக்கு தான் உடம்புக்கு முடியலன்னு பைரவி சொல்றாங்க. என்னாச்சு? இப்போ எப்படி இருக்கு? இப்போ நல்லா தான் இருக்கு. அத்தை கூட வந்தாங்க அப்படிதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அத்தை வேற ஏதாச்சும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. என்ன இது இப்படி சொல்றாங்க? ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமா? நம்ம கிட்ட பைரவி ஏதாச்சும் மறைக்கிறாளா அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்பவே குழப்பமா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து யோசிச்சுட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பைரவி இருந்துட்டு இனி அத்தையை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அத்தையை எந்த காரணத்தை கொண்டு நம்ம தனியை விடக்கூடாதுன்றாங்க. இல்லைன்னா அது அவங்களுடைய உயிர்க்கே கூட பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி பைரவி இன்னும் அவங்கள ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்க அவங்களுடைய அத்தைய. அப்பதான் அவங்களுடைய அத்தைக்கு என்ன இது பைரவி நம்ம இந்த அளவு கேரிங்கா பாத்துக்கிறா, என்னன்னு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி அவங்களுக்கும் பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு பைரவி மாறி இருக்கானா அப்ப நம்மளோட உடம்புல ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமா? அதனாலதான் நம்ம பைரவி இப்படி எல்லாம் கேர் பண்ணி பாத்துக்கிறாளா, என்ன ஏதுன்னு கேட்கலாமா அப்படின்ட்டுலாம் அன்னபூரணி பயங்கர கன்ஃபியூஷனா இருந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பைரவி நம்மகிட்ட கொஞ்சம் பேசணுமான்றாங்க. சொல்லுங்க அத்தை என்ன விஷயம்ன்றாங்க. இல்ல டாக்டர் உங்கள்கிட்ட தனியா பேசினாங்க, எனக்கு உடம்புல ஏதாச்சும் பெரிய பிரச்சனை டாக்டர் சொன்னாங்களாமா, அதனாலதான் இந்த அளவுக்கு கேரிங்கா பாத்துக்கிறியான்றாங்க. அதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க பைரவி. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.